உதாரணமாய் தற்போது வரை நம் மனதில் வரும் நபர் கர்ணர்தான். கொடை வள்ளல் என பெயர் பெற்று இன்று வரை தான தர்மத்திற்கு உலகில் முதன்மையானவராய் விளங்குபவரும் அவரே. என்ன கொடுப்பான் ஏது கொடுப்பான் என யாசிப்பவர் எண்ணும் முன்னரே பொன்னும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான் கர்ணன். போதாதென்றால் அவன் இன்னமும் கொடுப்பான், அதுவும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னையும் கொடுப்பான் தன் உயிரையும் கொடுப்பான் என புலவர்கள் பாடும் பாடுபொருளாகவும், வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் வைப்பவன் கர்ம வீரன் கர்ணன் எனவும் கர்ணனின் புகழ் பாடும் வரிகளும் இலக்கியங்களுள் ஏராளம் ஏராளம். அந்த வகையில் கர்ணனின் கொடைத்திறன் குறித்து கூறும் செவிவழி கதைகளில் ஒன்றை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள் கர்ணர் எண்ணெய் நீராடுவதற்காய் தங்க கிண்ணம் ஒன்றில் எண்ணெய் எடுத்து உடல் முழுக்க பூசிக்கொண்டு இருந்தாராம். அப்போது அங்கே ஏழை ஒருவர் வந்து கர்ணரிடம், தர்ம பிரபுவே, ஏதேனும் உதவி செய்து என் வறுமை அகற்றும் என்று கோரினார். அதை கேட்டு கர்ணனும் அடுத்த கணமே சற்றும் தாமதியாமல் தன் இடப்பக்கம் இருந்த அந்த தங்க கிண்ணத்தை இடக்கையாலேயே எடுத்து அந்த ஏழைக்கு தர அவரும் அதை மகிழ்வுடன் வாங்கிச் சென்றார். அப்போது அதை அருகிருந்து கவனித்துக் கொண்டிருந்த கர்ணரின் நண்பர் ஒருவர் கர்ணரிடம், ஏன் கர்ணா, இடக்கையால் தானம் அளிக்க கூடாது என அறநூல்கள் கூறுகின்றனவே, அப்படி இருக்க நீ புரிந்த இச்செயல் தவறல்லவா? அறநூல் கூறும் கருத்திற்கு எதிரானது அல்லவா? வலக்கையால் அல்லவா தர்மம் அளிக்க வேண்டும் என நூல்கள் கூறுகின்றனவே என்றார். அதை கேட்ட கர்ணனும் சற்றே சிரித்தபடி, நண்பா, நானும் அறநூல்களை நன்கு படித்தவன்தான். மனித மனமானது நிலையான தன்மை கொண்டது அல்ல. நொடிக்கு நொடி நம் மனமும் அந்த மனதால் செய்யும் செயல்களும் மாறிக்கொண்டே இருக்கும். இடக்கை அருகே இருக்கும் அந்த தங்க கிண்ணத்தை நான் என் வலக்கையில் எடுக்க கட்டாயம் சில நொடிகள் ஆகும். அந்த ஒரு சில நொடிக்குள் என் மனதில் இந்த விலை மதிப்பான கிண்ணத்தை தானம் தரலாமா? இதற்கு பதில் வேறு ஏதேனும் பொருளை குளித்துவிட்டு இந்த ஏழைக்கு கொடுக்கலாமா? தானம் கேட்பவருக்கு இக்கிண்ணமானது கொடுப்பதற்கு தகுந்ததா என இப்படி பல எண்ணங்கள் என் மனதில் தோன்ற வாய்ப்புள்ளது. இங்கனம் நான் பகுத்தறிவை யோசிக்க துவங்கினால் என் கொடையானது தடுமாறும் அல்லவா? தானம் கேட்பவர் யாராயினும் எவராயினும் அதை காலம் தாழ்த்தாமல் உடனே செய்வதே அறமாகும். அந்த காலத்தை நான் சிந்திக்கும் ஒரு சில வினாடிகள் மாற்றக்கூடும். ஆகவேதான் நண்பா, அந்த இடக்கையிலிருந்து வலக்கைக்கு கிண்ணத்தை மாற்ற தேவைப்படும் நொடி நேரத்தை தவிர்க்க நான் இடக்கையாலேயே உடனே தானம் செய்தேன் என்றார். அதை கேட்ட கர்ணனின் நண்பருக்கோ கர்ணனின் கொடையில் இருந்த ஆர்வம் கண்டு, கர்ணா, உன் கொடையும் உன் தர்மமும் அறநூல்களையே மிஞ்சிவிட்டது. இப்படிப்பட்ட உன்னை விட இந்த உலகில் தர்ம பிரபு என யாரும் இருக்க முடியாது என்று வாழ்த்தி சென்றாராம். இதுவே மகாபாரதத்தில் பெரிதும் மதிக்கப்படும் பாத்திரங்களுள் ஒன்றான கர்ணனின் கொடைத்திறன் குறித்து கூறும் 100,000 கதைகளுள் ஒன்று. இப்படி கொடைகளுக்கு ஒரு திரு உருவமாய் கர்ணன் இருந்ததால் மட்டுமே அவர் மகாபாரத காவியத்தில் எதிர் அணியில் இருந்தும் இறந்தும் மற்ற அனைவரையும் விட நற்பெயர் கொண்டவராய் திகழ்கிறார். ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பதிவுல கர்ணனின் கொடைத்திறன் பற்றி செவிவழி கதை